ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் சரி நான் வீடியோ போட்டேன். வீடியோ போடவே இல்லை. ஊருக்கு வந்து நிறைய வீடியோ போடுறேன் உங்கள்கிட்ட சொன்னால் நான் வீடியோ போட முடியல. ஏன்னா டைம் இல்லை. திருவிழா ஒரு வாரம் ஃபுல்லாக திருவிழா போணுச்சு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வீட்டில் அம்மா கூட இருக்கிறனால இப்போ வீடியோ போட முடியல. அம்மா கூடயே ரொம்ப நாள் கழிச்சு வர அம்மா கூட பேசிக்கிட்டு அப்படியே இருக்கிறனால வீடியோவே எடுக்க முடியல. சரி இன்றைக்கி தான் நான் போயிட்டு இது நேற்று எடுத்த வீடியோ தான். இந்த 2வது நாள் அடுத்த நாள் தான் வீடியோ எடிட் பண்ணேன். நம்ம போய் கரிசலாங்கண்ணி இது வந்து கையாந்தரம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கையாந்தரம் தான் சொல்லுவாங்க. சரி அதை தேடி நம்ம பொடி பண்ணிட்டு போகலாம். முடியெல்லாம் கொஞ்சம் கலராக மடஞ்சி நல்லா பிளாக் ஆகும் அந்த முடி. அது இதை போட்டால் நல்லா முடி நல்லா பிளாக் ஆயிரும். முடியும் நல்லா வளரும். கையாந்தரம் நாங்கள் சின்ன வயசுலேயே இதெல்லாம் போட்டிருக்கோம். போரில் எடுத்துகிட்டு போய் நான் கல்லுலேயே உரசி நாங்கள் தேய்ப்போம். கையே பிளாக் ஆயிரும். அந்தளவுக்கு இது வந்து நல்லா பவரானது. இயற்கையாக நம்ம வந்து கலர் இந்த பிளாக் ரோஸ் அதெல்லாம் போடாமல் நம்ம வந்து இது மாதிரி இயற்கையாக நம்ம இது போட்டால் முடி நல்லா வளரும். முடிக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து எல்லா வரப்புலையும் தேடி பார்த்தா எந்த வரப்புமே இல்லை. ஒரே ஒரு வரப்பில் மட்டும் தான் நாத்தங்கல் வரப்பு நாற்று விட்டுருந்தாங்க. அந்த வரப்பில் மட்டும் தான் இருந்துச்சு. நல்லா துளிராக இருந்துச்சு. அப்போ தான் துளுத்து வந்துட்டு இருந்துச்சு. அதில் எல்லாத்தையும் பிடுங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சாச்சு. நம்மளுக்கு அது போய் பறிக்கும் போதே வேரோடதே வந்துருச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேரோடையே பிடுங்கி நான் மேலே உள்ள இலை மட்டும் தான் நம்ம தேவைப்படுது. அதனால் மேலே உள்ள இலையை மட்டும் நம்ம பிச்சுட்டு தூரில் அந்த வேர்லாம் தூக்கி வீசிட வேண்டியதான். அது தேவைப்படாது நம்மளுக்கு. திருப்பி இது வந்துடும். எல்லா வரப்புலையும் வந்துடும். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து களைக்கொல்லி அடிச்சிருவாங்க. நடும்போதே கருது எடுத்தோடனே உடனே ஃபுல்லாக களைக்கொல்லி அடிச்சிட்டாங்கன்னா எந்த வரப்புலையும் நமக்கு இது கிடைக்காது. அதோடனே ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சிரும். அது பிடுங்கும்போது பாருங்கள் மண்புழு நாக்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க, மண்புழுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை நாங்கள் வந்து நாக்டாம்பூச்சின்னு சொல்லுவோம் அது பேர். அதை தூக்கி நாங்கள் வந்து வயல்லே போட்டுட்டேன். அது வயலில் இருக்கிறது நல்லது தான். எல்லாத்தையும் இலையும் பறிச்சிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக ஒரு பேக் நிறையா பறிச்சிட்டு வந்தேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேடி ஒரு வரப்பில் கண்டுபிடிச்சி நான் பறிச்சிட்டு வந்தேன். வீட்டுக்கு எதுக்கே தான் இருக்குது. அது எங்கள் வீட்டு வயல் தான். அது ஃபுல்லாக அந்த வரப்பு சுற்றியுமே இருந்துச்சு. செண்டை பறிச்சிட்டு வந்தாச்சு. நான் அந்த இடத்த விட்டுட்டு அங்கே இருக்காதுன்னு நினச்சிட்டு வெளில மற்ற வயல்லாம் போய் தேடிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த வயல்லே இருந்துச்சு. அதனால் பறிச்சிட்டு வந்தாச்சு. சூப்பர். நல்லா தளதளன்னு இருக்குது. எந்த பூச்சி எதுவுமே கிடையாது. நம்ம இயற்கையாக நம்ம முடியை கலர் பண்ணுறதுக்கு கையாந்தரம் தான் பெஸ்ட்டானது. நாங்கள் சின்ன வயசில் அதிகம் போட்டிருக்கோம் இது. இது மாதிரி எண்ணெய் அந்த காய அரைச்சி எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் போட்டாலும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பொடி பண்ணிட்டு போய் ஊரில் தான் நான் வந்து தலையில் தேய்க்க போகிறேன். இங்கே டைம் இருந்தால் நான் இங்கே தேய்ப்பேன். சப்போஸ் இங்கே இருந்தால் போர்லெல்லாம் குளிக்கலாம். நல்லா தலையெல்லாம் நல்லா அலசலாம். நம்ம ஊருக்கு போனால் அங்கே அந்த பைப்பில் தான் அலச முடியும். பார்க்கலாம். இங்கே வந்து அதுக்குள்ளேயே காஞ்சி பொடி பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் தேய்க்கும் போது. எப்படி தேய்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா காயட்டும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழல்லே தான் காய வைக்கணும். நிழலில் காய ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும் இந்த நிழலில் காயறதுக்கு. நல்லா அதை வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கு தான் பொடி பண்ணேன். இது ஒரு நாளில் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஃபுல்லாக காஞ்சி உங்களுக்கு பொடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது மட்டும் உங்களுக்கு கிடச்சின்னா கண்டிப்பாக தேய்ச்சி பாருங்கள். ரிசல்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.